வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அதாவது நம்ம திருக்குறள் வந்துட்டு 2 வரியில கேட்கிறோம். அதாவது அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு கட்டதான் பயனுள்கொள் வாளறிவன் நற்றான் தோழறிவு, இந்த மாதிரி 2 வரியில. அதாவது திருக்குறள் வந்துட்டு 4 வரியில ஒரே ஒரு திருக்குறள் இருக்குது. அது என்னன்னாக்கா, திருவருடைய மனைவி வந்துட்டு வாசுகி இறந்தும்போது அந்த துக்கத்தை தாங்க முடியாதக்குள்ள அந்த 4 வரிகள் அவர் எழுதினார். அது மன வருத்தத்தோடு எழுதின ஒரு 4 லைனு. அது என்னன்னாக்கா, அடியனுக்கு இனியவளே, அன்பு உடையவளே, படிசொல் தவறாத பாவையே, அடிவருடி பின்தூங்கி முன் எழும் வேதையே, இனிதாய் என் தூங்கும் என் கண் இரவு. இதோடைய பொருள் என்னன்னாக்கா, இந்த அடியனுக்கு இனியவளே, அன்பை அரணாய் கொண்டவளே, என் சொல்படி நடக்க நீதி தவறாத பெண்ணே, என் பின் தூங்கி என் முன் எழுந்தவளே, இனி பேதையே, என் கண்கள் எப்போது இனி இரவில் தூங்க முடியும். அதாவது அவர் எவ்வளோ ஒரு மனைவியின் மேலே அன்பு வச்சுருந்தாக்கா இந்த மாதிரி ஒரு குரல், அது 2000 வருஷத்துக்கு மேலே எழுதுனது. அதாவது மனைவின்ற வந்துட்டு ரொம்ப முக்கியம் எங்கள் வாழ்க்கையில். நம்ம வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ ஒரு காத்தால நம்மளுக்குன்னா முன்னால் எழுந்துச்சி வீட்டில் சமைக்கலேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுலேருந்து இரவில் வந்துட்டு நம்மளுக்குன்னா பின்னர் கிச்சனில் இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவ்வளோ ஒரு எல்லார் வீட்டுகளில் மனைவிகளும் அவ்வளோ ஒரு அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த காலகட்டத்துக்கும் அந்த ஒரு அவ்வளோ ஒரு இதுவாக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற பெண்களை மதித்து அவங்கள அன்போடு அரணோடு வணங்கி அவங்களுக்கும் ஒத்தாசையாக வந்துட்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.